காலை வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். கன்னியாகுமரியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறை கிராமத்தில் புனித அந்தோணியார் ஆலயம் ஒன்று இருக்கிறது. இந்த தேவாலயத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன்படி நேற்று இரவு தேர் பவனி விழா நடைபெற இருந்தது. அதற்காக தேரை அலங்கரிப்பதற்காக உயரமான இரும்பு ஏணியை மைக்கேல் பின்ட்ரோ, அருள் சோபன், மரிய விஜயன் மற்றும் அந்தோணி ஆகிய 4 பேர் எடுத்து சென்றனர். அப்போது அந்த இரும்பு ஏணி மீது அங்கிருந்த உயர் மின்னழுத்த கம்பியில் உரசியது. அதில் மின்சாரம் பாய்ந்ததில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த வெல்லமண்டி நடராஜனின் மனைவி சரோஜாதேவி நேற்று முன்தினம் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இந்நிலையில் இன்று திருச்சியில் உள்ள வெல்லமண்டி நடராஜனின் வீட்டிற்கு சென்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், வெல்லமண்டி நடராஜன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த நிலையில், ஸ்டாலின் பிரதமரை சந்தித்தால் கல்வி நீதி கிடைக்கும் என்று மும்மொழி கொள்கை விவகாரத்தில் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்கள் இருந்தும் விசிக கொடியை ஏற்ற முடியவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார். நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது கொடுத்துள்ள புகார் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான தகவல்கள் கடந்த சில நாட்களாக இணையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில், இதுகுறித்து திமுக எம்பி கனிமொழி பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதைவிட பெரியாரை கேவலப்படுத்த முடியாது என்று சீமான் குறித்த கேள்விக்கு கனிமொழி பதிலளித்துள்ளார். திமுக அரசு மீது தமிழக மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் என தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். சம்மன் ஒட்ட வந்த போலீசாருடன் மோதல் ஏற்பட்டதில் சீமான் வீட்டு காவலாளிக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆண்கள் பிரிவில் ஹரிஷ், பெண்கள் பிரிவில் ஹரிப்பிரியா தஞ்சை மாரத்தானில் முதலிடம் பெற்றுள்ளனர். இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக நின்றதால் 45 நாட்கள் சிறையில் இருந்தேன் என்று அமைச்சர் எம்பி சாமிநாதன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மதுரையில் விற்பனைக்காக குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை கடத்தி வருவதாக மாட்டுத்தாவணி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் மாட்டுத்தாவணி சார்பு ஆய்வாளர் தியாகப்பிரியன் தலைமையில் போலீசார் மதுரை சென்னை பைபாஸ் சாலையில் மூட்டைகளுடன் நின்றவர்களிடம் விசாரணை செய்ததோடு சோதனையும் செய்தனர். சோதனை செய்ததில் 246 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை மலைப்பாதையில் மர்ம பொருள் வெடித்து கேரளாவை சேர்ந்த சிபு என்பவர் உயிரிழந்துள்ளார். அவரது உடலை கைப்பற்ற சென்றபோது அருகே இருந்த மர்ம பொருள் வெடித்து போலீசாரும் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புதிதாக 72 வழித்தடங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மினி பஸ் இயக்குவதற்கு அனுமதி சீட்டு பெற விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கும்பகோணத்தில் முதல்வர் மருந்தகம் இல்லையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. திருப்பூரை சேர்ந்த 22 வயது இளம்பெண் கார்த்திகா முருகவேல் பிகாம் பட்டதாரியான இவர் கோவையில் விடுதியில் தங்கி தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார். இவர் கடந்த ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி தன் தோழியுடன் கோவை காந்திபுரத்தில் உள்ள KFC உணவகத்திற்கு சென்று சிக்கன் சாப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து வயிற்றுவலி, காய்ச்சல், வாந்தி போன்ற வியாதிகளால் அவதிப்பட்டுள்ளார். KFC சிக்கனால் இளம்பெண்ணுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் ரூபாய் 10,000 நஷ்டஈடு வழங்க நுகர்வோர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடும் நம் மக்களும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு முதல்வர் அடிக்கடி சொல்லி காட்டுகின்ற அந்த இரும்பு கரத்தை இப்போதாவது பயன்படுத்தி செயல்பட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் குற்றவாளிகள் சிறிதும் பயமின்றி உலாவுவதும் திமுகவின் நிழலில் இருப்பதால் தான் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். 10, 11, 12 பொதுத் தேர்வுகள் தொடர்பான புகார்கள், ஐயங்களை தெரிவிக்க உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024-25 கல்வியாண்டிற்கான மார்ச், ஏப்ரல் 2025 பொதுத் தேர்வுகள் மேல்நிலை 2ஆம் ஆண்டிற்கு 3/3/2025 முதல் 25/3/2025 வரையும், மேல்நிலை 1ஆம் ஆண்டிற்கு 5/3/2025 முதல் 27/3/2025 வரையும், 10ஆம் வகுப்பிற்கு 28/3/2025 முதல் 15/4/2025 வரையும் நடைபெறவுள்ளது. திண்டுக்கல்லில் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்ட சிறுமலையில் NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று O. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். தாரை வைத்து அழிப்பதால் இந்திமொழி அழியப்போவது இல்லை என்று சரத்குமார் பேசியுள்ளார்.
பெரம்பலூரில் பாஜக சார்பில் சமத்துவ விருது நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜக பிரமுகராகி இருக்கும் சரத்குமார் பிரசாந்த் கிஷோர் விஜயை எப்படி ஜெயிக்க வைப்பார் என்று இந்நிகழ்ச்சியில் விஜயை விமர்சித்து பேசியிருக்கிறார். ஏழிசை தென்றல் NKT தியாகராஜ பாகவதரின் 116வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அவர் பிறந்த மாவட்டமான திருச்சி மாவட்டத்தில் மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மணிமண்டபத்தில் பல்வேறு அமைப்பினர் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தியாகராஜ பாகவதர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ தலைமையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள், கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள துரை வைகோ அழைப்பு விடுத்துள்ளார். முஸ்லிம்களின் மிக பிரதானமான வழிபாடு என்றால் அது நோன்பு. ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் முழுவதும் முஸ்லிம்கள் நோன்பு வைப்பார்கள். இந்த ரமலான் மாதம் இன்று முதல் தொடங்குகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கு பெற்று பின்னர் சென்னை செல்வதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் குட்டி கொடைக்கானல் என்று அழைக்கப்படும் சிறுமலையில் 18 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. இதில் 17வது கொண்டை ஊசி வளைவில் உள்ள வாட்சிங் டவர் அருகே காட்டுப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது. அப்பகுதியில் சடலம் கிடக்கலாம் என சந்தேகித்த அப்பகுதியை சேர்ந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த திண்டுக்கல் தாலுகா போலீசார் மற்றும் வனத்துறையினர் அப்பகுதியில் சோதனையிட்டனர். சோதனையிட்டதில் புதருக்குள் ஆண் சடலம் கிடந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில்களில் பிப்ரவரியில் மட்டும் 86,65,000 பயணிகள் பயணம் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது பிறந்த நாளை குடும்பத்தினருடன் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களை துணை முதல்வரும் அவரது மகனுமான உதயநிதி ஸ்டாலின் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்போம், மாநில மொழிகள் அனைத்தையும் வெறுப்போம் என்பதே பாஜகவின் மறைமுக மொழிக் கொள்கை. இதனை நேரடியாக தோலுரித்து காட்டிய மாநிலம் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். அரியலூர் ரயில் நிலையத்திற்கு வந்த பெரம்பலூரை சேர்ந்த வினோத் என்ற பயணியிடம் ரூபாய் 77 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஹவாலா பணமா என வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் கிழக்கு ஒன்றியம் சின்னாலப்பட்டியில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு நகர திமுக சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வருகிற கோடை காலத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் பயணிகளின் வசதிக்காக தற்காலிகமாக குறிப்பிட்ட ரயில்களில் 6 கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. கோவை உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் நள்ளிரவில் வீடு கட்டுவதற்கான கம்பிகளை ஏற்றி வந்த டாரஸ் லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. லாரி புள்ளுக்காடு பகுதியில் உள்ள நாய்களுக்கு கர்த்தரை செய்யும் மையத்தில் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கலந்து கொண்டார். அப்போது பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை வாங்க பொதுமக்கள் முண்டியடித்ததால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அதிமுகவின் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் திணறினர். அப்போது திமுக செல்வாக்கு குறைந்ததால் மும்மொழி கொள்கையை வைத்து திசை திருப்புகிறார்கள் என்று KP முனுசாமி பேசியுள்ளார். என்னுடைய கவலைகள் எல்லாம் மாநிலத்தை பற்றிதான் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேட்டி அளித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் நடந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்போது அவர் பேசியது, உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்தியா வர விரும்புகிறார்கள். உலகிற்கு புதிய பொருளாதார பாதையை இந்தியா வழங்கியுள்ளது என்றும் உலக அளவில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் சூட்கேஸில் அடைக்கப்பட்ட பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அது காங்கிரஸ் தொண்டர் என தெரியவந்துள்ளது. நடிகை வழக்கில் சீமான் மேல்முறையீட்டு மனு சுப்ரீம் கோர்ட்டில் திங்கட்கிழமை விசாரணை மேற்கொள்ள உள்ளது. பஞ்சாபில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் ஒரே நாளில் 290 பேர் கைது செய்யப்பட்டு 232 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய் ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்றது. நேற்று நடந்த ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிச் சுற்றில் கிரீஸ் வீரர் ஸ்டெபனோஸ் சிட்சிபாஸ் கனடாவின் ஃபெலிக்ஸ் சாகருடன் மோதினார். இதில் அதிரடியாக ஆடிய சிட்சிபாஸ் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் எளிதில் வென்று சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். தங்கம் விலை இன்றும் சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 63,520 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,940 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்து மாலத்தீவு வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.